முகேஷ் ஒரு கூலி வேலை செய்யறவன். அவன் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு வரான். அவரோட வீட்டுல அவரோட மனைவி பூலி, அப்புறம் 2 பசங்க நிம்மி அப்புறம் பண்டி. அப்பா எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அம்மா பாருங்க, அப்பா வராங்க. பண்டியும் நிம்மியும் எப்பவும் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அப்பா அவங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இது உனக்கு, அப்புறம் இது உனக்கு. அப்புறம் எனக்குங்க. உனக்காக நிறைய ரேஷன் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சேட்டு எனக்கு காட்டுல மூலிகைகளை எடுக்கிற வேலையை கொடுத்தாரு. நான் போய் அங்கிருந்து நல்ல மூலிகைகளை இப்போ கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்திருக்காரு. 500 ரூபாவா? ஆமா, அதனால நாளையில இருந்து நான் காட்டுல இருக்கிற மூலிகைகளை எடுக்க போகணும். இன்னைக்கு 500 ரூபாய் வந்துச்சுல, இதோட ரேஷனும் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க களைச்சு போயிருக்கீங்க, போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் டீ எடுத்துக்கிட்டு வரேன். பூலி டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் முகேஷ் கை கால் அலம்பிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்க கதவு தட்டுற சத்தம் கேட்டது. அப்பா, மோகன் மாமா வந்திருக்காரு. முகேஷ் மோகனை உள்ள வர சொன்னாரு. அட வாப்பா வா, ஒரு புது வேலை கிடைச்சிருக்குப்பா. காட்டுல மூலிகை எடுக்கிற வேலை. நாளைக்கு நீ கூட என் கூட வாப்பா. கேட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுக்கறாரு. அடேங்கப்பா, அண்ணா நாளைக்கு நானும் உன் கூட வரேனே. நல்லது, வா டீ சாப்பிடலாம். உடனே பூலி 2 கப்பு டீ எடுத்துக்கிட்டு வந்தாங்க. எடுத்துக்கப்பா. மோகனும் முகேஷும் ஒன்னா டீ குடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல மோகன் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. அவரையும் எதுக்காக இங்க வேலைக்கு கூட்டிட்டு போறீங்க? சேட்டு இன்னொரு ஆளையும் கேட்டாரு. அவனுக்கு வேலை சொல்றதுல தப்பு என்ன இருக்குது? உங்களுக்கு தான் உங்க தம்பிய பத்தி தெரியும்ல. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் உங்க தலையில போட்டுருவாரு. மூலிகை எடுக்கிறதுல என்ன பெரிய தப்பு நடந்துட போகுதுமா? உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை. அப்புறம் உங்க இஷ்டம். உங்க தம்பிய நீங்களே பாத்துக்கோங்க. போலிக்கு முகேஷ் மோகனை வேலைக்கு கூட்டிட்டு போறது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அடுத்த நாள் முகேஷ் மோகனை தான் கூட வேலைக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. திட்டையா, இவன் என் தம்பி மோகன். இவனும் வேலை செய்யணும்னு நினைக்கிறான். சரி, இவரையும் உன் கூட கூட்டிட்டு போ. நல்லா புரிஞ்சுக்கங்க, காடு ஒன்னும் அவ்வளவு ஈஸியான மேட்டர் இல்ல. காட்டுல உங்க 2 பேருக்கும் ஏதாவது நடந்ததுன்னா அது என் பொறுப்பு இல்ல. ஓகே சேட்ஜி, காடு ரொம்ப மோசமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நீங்க 2 பேரும் போய் வேலைய பாருங்க. முகேஷ் மோகனை அவன் கூட காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். நான் இந்த வழியில போறேன், நீ அந்த பக்கமா போ. சரிண்ணே. 2 பேரும் 2 திசைகள்ல போயிட்டாங்க. அப்புறம் மூலிகை செடிகளை பறிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரோட மூட்டையும் நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் 2 பேரும் காட்டுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. எல்லா மூலிகை செடிகளையும் சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் அப்படியே கடந்து போச்சு. முகேஷும் மோகனும் சேட்ஜி கிட்ட செடிகளை கொடுப்பாங்க, அப்புறம் காசை வாங்குவாங்க. ஒரு நாள் முகேஷ் காட்டுல செடிகள் பறிக்கிறதுக்காக போகும்போது ஒரு பெரிய மரம் அவன் மேல விழுந்துடுச்சு. முகேஷோட சத்தத்தை கேட்டு மோகன் தூரம் இருந்து ஓடி வந்தான். அந்த மரத்தை அவன் எடுத்து மாத்துனா. அப்புறம் முகேஷ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, மருந்து மாத்திரைகளால மட்டும் அவரை சரிப்படுத்த முடியாது, நல்ல ஓய்வு எடுக்கணும்னு. அவர் எப்பவும் படுக்கையிலே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் முகேஷ் ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாரு. முகேஷால அவரோட காலை அசைக்க கூட முடியல. அவர் குடும்பத்தை அவர் ஒண்டியா நடத்திக்கிட்டு வந்தாரு. இப்ப வீடை எப்படி நடத்துறதுன்னு குடும்பத்துல உள்ள எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நாளே வீட்டுல இருந்த மளிகை பொருட்களும் பணமும் தீர்ந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? வீடை எப்படி நடத்துறது? நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பூலி ஒரு டப்பால இருந்து கொஞ்சம் காசு எடுத்தா. இந்த பணத்தை நான் சேர்த்து வச்சிருந்தேன், இப்ப இத வச்சு ஏதாவது பொருட்கள் வாங்கலாம். நிம்மி, நீ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வா. சரிம்மா. நிம்மி மார்க்கெட்டுக்கு போனா. அங்க போய் அவ உருளைக்கிழங்கோட விலைய கேட்டா. உருளைக்கிழங்கு எவ்வளவு அண்ணா? 1 கிலோ 30 ரூபாய். கடவுளே, இவ்வளவு விலையா? காசு கம்மியா இருக்கு, விலை குறைஞ்ச உருளைக்கிழங்கு கொடுங்க. நிம்மி அடுத்த கடையில போய் கேட்டா. 30 ரூபாய் 1 கிலோ. வாங்கினா வாங்க, இல்லனா கிளம்பு.
நிம்மி எல்லா கடைக்காரங்கள்ட்டையும் விலைகளை கேட்டா. அப்புறம் மார்க்கெட்டோட ரோட்டோரமா ஒரு வயசானவரை பார்த்தா. அவர் உருளைக்கிழங்கு வித்துக்கிட்டு இருந்தாரு. பாப்பா உருளைக்கிழங்கு வாங்கிக்கம்மா, இது என்னுடைய நிலத்துல விளைஞ்சது. விலை என்ன? கிலோ 10 ரூபாம்மா. அவ்வளவுதானா? குறைஞ்ச விலை கேட்டதும் நிம்மி உடனே 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டா. அப்புறம் சந்தோஷமா அவ வீட்டுக்கு ஓடி போனா. நிம்மி வீட்டுக்கு போன உடனே, இந்தாங்கம்மா, இது என்ன இவ்வளவு மோசமான உருளைக்கிழங்கு, பார்த்து வாங்க தெரியாதா உனக்கு? அம்மா, இது விலை குறைஞ்ச உருளைக்கிழங்கு, 10 ரூபாய் தான் கிலோ, அதனால 1 கிலோ வாங்கினேன். மத்த எல்லா கடையிலயும் 30 ரூபாய் விலை. சரி. போலி உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்தப்போ எல்லா உருளைக்கிழங்கும் கலர் கலரா இருந்தது. சிலது பச்சை கலர், சிலது சிகப்பு கலர். இது என்ன உருளைக்கிழங்கு? கலர் கலரான பரோட்டா பண்ணா நல்லா இருக்கும்மா, அது சாப்பிடறதுக்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும்மா. பண்டி இத சொன்ன உடனே அவங்க முன்னாடி கலர் கலரா ஆலு பரோட்டா வந்துடுச்சு. பூலியால அவ கண்ணை நம்பவே முடியல. அடக்கடவுளே, இது எப்படி நடந்துச்சு தெரியலையேம்மா. இது மாயமா இருக்குமா? அம்மா, இங்க பாருங்க, ஒரு உருளைக்கிழங்க காணாம போயிடுச்சு. என்ன? இருங்க, நான் ஏதாவது கேட்டு பாக்குறேன். நம்ம கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருந்ததுன்னா. இது சொன்னதும் நிம்மியோட மடியில ஒரு நாய்க்குட்டி வந்துடுச்சு. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு காணாம போயிடுச்சு. நீங்க வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கு மாய உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு ஆசையை கேட்டா உடனே ஒரு உருளைக்கிழங்கு காணாம போயிடுது. ஒரு உருளைக்கிழங்கு தான் பாக்கி இருக்கு. நல்லா யோசிச்சு ஏதாவது கேளுங்க. அம்மா, நல்லா பணத்தை கேளுங்கம்மா, அப்போ அப்பாவை சரி பண்ணலாம் இல்ல? இல்லம்மா, நீங்க அப்பாவை குணமாக்கிடுங்க. போலி யோசிச்சா. அவ தான் புருஷனையும் சரி பண்ணணும்னு நினைச்சா, அவ குடும்பத்தோட கஷ்டத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சா. கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம், என்னோட ஆசை என்னன்னா, என் புருஷன் அவரோட கால்ல நின்னுக்கிட்டு எங்களோட புது பங்களாவுக்கு வெளியில அதுக்குள்ள எல்லா பொருட்களும் இருக்கணும். எவ்வளவு பொருட்கள்னா எங்களுக்கு பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்க கூடாது. உடனே அந்த மாய நடந்தது. அவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆடம்பரமான வீட்டுல இருந்தாங்க. அங்க எல்லா பொருட்களும் இருந்தது. அப்புறம் முகேஷும் அவரோட கால்ல நின்னுக்கிட்டு இருந்தாரு. போலியால அவளோட சந்தோஷ கண்ணீரை நிறுத்த முடியல. ரொம்ப நன்றி கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பூலியும் குழந்தைகளும் முகேஷ கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. நான் என் கால்லயே நான் நிக்கிறேன். டாக்டர் இது முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. பூலியோட புத்திசாலித்தனத்தால அவளோட எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சு. அவகிட்ட ஒரே ஒரு மாய உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அதுகிட்ட அவ ஒண்ணுதான் கேட்க முடியும். ஆனா அவ எல்லா வரத்தையும் ஒரே வரமா கேட்டு அவளோட எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டா. அந்த கலர் கலர் உருளைக்கிழங்கு காணாம போச்சு. ஆனா முகேஷோட குடும்பத்தோட சந்தோஷம் கிடைச்சிடுச்சு. முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முக்கத்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பண நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பண நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பண்ணனுங்க, இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலையும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் செதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு.
ஆ! அப்பா! மீனா உடனே அங்கிருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலைய விடுங்க, நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்போ ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல இல்ல, நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அதை செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா, நீ சொல்லு, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? ஆ, அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா, வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆ, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல? ஆ, நிச்சயமா. இது நெருப்ப போல பரவும். இத கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆ, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு.
இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. ஒரு கிராமத்துல ஹரியா தன்னோட மனைவி பின்னி அப்புறம் 5 வயசு தான் புள்ள சோனு கூட வாழ்ந்து வந்தாரு. ஹரியாவும் அவரோட மனைவியும் ஜமீன்தாரோட வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சோனுவும் அவங்க கூட வயலுக்கு போவான். அப்புறம் மரம் செடிங்க பக்கத்துல விளையாடிட்டு இருப்பான். அந்த மரத்து கிளைகள்ல ஏறுவான். அப்புறம் அந்த மரத்துல இருக்கிற பழங்களை பறிச்சு சாப்பிடுவான். ஹரியா அப்புறம் அவரோட குடும்பத்தோட வாழ்க்கைய இப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல இன்னைக்கும் சோனு தன்னோட அப்பா அம்மா கூட அவங்க வேலை செய்யற வயலுக்கு போனா. ஹரியா தன்னோட பையனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா சோனுவுக்கு மந்த புத்தி. அப்பதான் ஜமீன்தார் மாக்கன் சிங்கும் அந்த இடத்துக்கு வந்தாரு. ஹரியா, இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பு, இல்லையாவது வேலைக்காவது அனுப்பி வை. ஆனா என்னுடைய மரத்துல ஏற வேண்டாம்னு சொல்லு. அவன் மரத்துல இருக்கிற பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுறான். இதனால எனக்கு நஷ்டம் ஏற்படுது. அவன் சின்ன பையன், அதனால விட்டுட்டோம். அவனை எப்படிங்க வெயில்ல வேலை செய்ய வைக்க முடியும்? அவன் உன்னோட பையன் தானே, ஸ்கூலுக்கு அனுப்பு. இல்லைன்னா அவனை அனாத ஆசிரமத்துல சேர்த்துடு. எங்க விருப்பமோ அங்க அனுப்பு. என்னுடைய பழத்தை ஏன் சாப்பிட வைக்கிற? சரிங்க ஐயா, இனிமே அவன் உங்க மரத்து பழத்தை சாப்பிட மாட்டான். நான் அவனை அங்க போக விட மாட்டேன். இத சொல்லிட்டு மாக்கன் சிங் அங்கிருந்து போயிட்டாரு. என்னாச்சு? நீங்க ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? சோனுவை ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. வீட்லயும் தனியா இருக்க விட முடியாது. வயல்ல வெயில்ல காய விட முடியாது. ஜமீன்தாரோடைய தோட்டத்துக்கு தான் அனுப்பி வைக்க முடியும். இப்போ அங்கேயும் போக முடியாது போல. சோனு எங்க இருப்பான்? நான் வேணா ஸ்கூலுக்கு போய் மேடம் கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கறேங்க. ஒருவேளை அவங்க நம்ம பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா. நீ என்ன பைத்தியமா? உனக்கு புரியாதா? டீச்சரே சோனு மந்த புத்திக்காரன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரி விடுங்க, இப்போதைக்கு வேலையை பார்ப்போம். அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். 2 பேரும் ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. சோனு மாமரத்து கிளையில ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் சுவையான மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த குரல் எங்க இருந்து கேக்குது? யார் இருக்காங்க? அட, நான் தான் மரம் பேசுறேன். வாய மரம், நீ என் மரத்து கிளையில தான் உட்கார்ந்து இருக்க. இந்த மாம்பழம் எல்லாம் உனக்குத்தான். நீ என்னுடைய ரொம்ப நல்ல நண்பன். அடேங்கப்பா, உன்னால பேச கூட முடியுமா? ஆமா என் நண்பா, என்னால பேசக்கூட முடியும். இனிமே தினமும் நீ இங்க வந்துடு. மரமும் சோனுவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க ஜமீன்தார் மாக்கன் சிங் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே அங்க வந்தாரு. இந்தியாவுக்கு வந்துடுச்சு உருளைக்கிழங்கு மிஷின். ஒரு பக்கம் உருளைக்கிழங்க போடு, இன்னொரு பக்கம் தங்கத்தை எடு. அடேங்கப்பா, இதனால நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். நான் தான் இந்த மிஷினை முதல்ல வாங்க போறேன். அப்புறம் என் வயல் முழுக்க விவசாயம் உருளைக்கிழங்க வச்சு பண்ண போறேன். அப்புறம் ஒரே மாசத்துல இந்த இந்தியாவிலேயே பெரிய பணக்காரனா நான் தான் ஆக போறேன். அப்புறம் ஒரே வருஷத்துல பில்கேட்ஸ் கூட என்னை விட பின்தங்கி போயிடுவாரு. அடேங்கப்பா, நான் பெரிய பணக்காரனா ஆக போறேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த மிஷனை நான் வாங்கியே தீருவேன். சோனு ஜமீன்தார் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான். அப்புறம் ஜமீன்தார் அந்த பேப்பரை படிச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. சோனு, இனிமே நீ படிப்புல கவனத்தை செலுத்துப்பா. ஜமீன்தாரு இனிமே உன்னை வயலுக்குள்ள விட மாட்டாரு. ஏன் என்ன விட மாட்டாரு? அந்த மாமரம் என்னோட நண்பன். என் ஃப்ரெண்டு என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் தினமும் அவனை பார்க்க வரணும்னு சொன்னான். பாத்தியா பின்னி, நான் அப்பவே சொன்னேன்ல சோனு மந்த புத்திக்காரன்னு.
இப்ப பாத்தியா, மரம் பேசிச்சுன்றான், இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்றான். அப்பா நிஜமாவே அவன் சொன்னாப்பா. சோனு, நாளையில இருந்து நீ வீட்ல இருப்பா. அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். நான் அதை வச்சு உருளைக்கிழங்கு மிஷின் வாங்க போறேன். அது மூலமா தங்கத்தை செய்ய போறேன். அப்புறம் நாம வயல்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. நாமளும் ஜமீன்தாரா ஆயிடலாம். நிஜமாவே உன்னுடைய பையன் பைத்தியம் ஆயிட்டான். பைத்தியம். எல்லாரும் தூங்கிட்டாங்க. இருந்தாலும் சோனுவோட மைண்ட்ல அந்த உருளைக்கிழங்கு மிஷின் மட்டும்தான் தோணுச்சு. மறுநாள் காலையில சோனு எழுந்த உடனே அவன் என்ன பண்ணான்னா வயலுக்கு போயிட்டான். அப்புறம் அந்த மாமரத்துக்கிட்ட போய் சேர்ந்தான். வா நண்பா, உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு? நீ என்னோட நண்பன்னா உருளைக்கிழங்கு செய்யற மிஷின் எனக்கு வாங்கி கொடு. அட, இந்த சின்ன விஷயம் தானா? இரு, உனக்கு இப்பவே வாங்கி தரேன். அந்த மரம் அவனுக்கு உருளைக்கிழங்கால தங்கத்தை உருவாக்குற மிஷினை கொடுத்துச்சு. சோனு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்புறம் வீட்டில் இருந்த ஒரு உருளைக்கிழங்க அந்த மெஷின்ல போட்டான். ஆனா அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா அந்த மெஷின்ல இருந்து தங்க உருளைக்கிழங்கு வர ஆரம்பிச்சது. அவன் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டான். அவங்களும் சோனுவோட இந்த வெற்றியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் சில மாசங்கள்லயே அவங்க ஒரு பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. இந்த விஷயம் ஜமீன்தாரோட காதுக்கு போயிடுச்சு. அப்புறம் அவரு ஹரியாவோட வீட்டுக்கு வந்தாரு. பாத்தியா ஹரியா, நீ என்ன மோசம் பண்ணி ஏமாத்திட்டேல. நீ என் மரத்துக்கிட்ட இருந்து தங்க மிஷினை வாங்கியிருக்க. அந்த மரம் என்னோட மரம். அந்த மிஷினு என் மரத்துக்கிட்ட இருந்து கிடைச்சது. அதனால அந்த மிஷின்ல எனக்கு தான் உரிமை இருக்கு. என் பையனுக்கு அந்த மிஷினை அவனுடைய நண்பன் கொடுத்தது. நீ அதனால நிறைய சம்பாதிச்சிட்ட. உன்னுடைய சம்பாத்தியத்தை நான் திரும்பி கேட்கல. ஆனா அந்த மிஷினை எனக்கு திருப்பி கொடுத்துடு. ஹரியா ஒரு நியாயமான மனுஷன். அந்த மெஷினை அவரு அந்த ஜமீன்தார் கிட்ட கொடுத்துட்டாரு. ஜமீன்தார் நிறைய உருளைக்கிழங்க வாங்கி வச்சுட்டாரு. ஆனா அவரு முதல் உருளைக்கிழங்கு அந்த மெஷின்ல போட்டதுமே மெஷின் ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. அப்புறம் ஜமீன்தார் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா ஊருப்பட்ட உருளைக்கிழங்க ஜமீன்தாரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி தன்னோட வீட்டுல ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா அதை அவரால தங்கமா மாத்த முடியல. மேற்கு உத்தரப்பிரதேசத்துல பிகாரிலால்னு ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அந்த பிகாரிலால் அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய பணக்கார விவசாயின்னு சொல்லிக்கலாம். பிகாரிலால் கிட்ட 500 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. சிப்ஸ் தயாரிக்கிற கம்பெனி பிகாரிலால் கிட்ட தான் உருளைக்கிழங்கு வாங்குவாங்க. உருளைக்கிழங்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய கம்பெனிக்கு கோதுமை மசாலா எல்லாம் விற்பாரு பிகாரிலால். சஞ்சய், 100 டன் உருளைக்கிழங்கு ஆர்டர் வந்திருக்கு. சீக்கிரமா வயலுக்கு போ. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லு, சீக்கிரமா உருளைக்கிழங்குகளை பறிச்சு குடவுனுக்கு அனுப்ப சொல்லு. என்னங்க, முந்திரி பாதாம் எல்லாம் தீந்து போச்சு. அல்வால போடுறதுக்கு எதுவும் இல்ல. நீ இத முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்ல. செந்துவ மார்க்கெட்டுக்கு அனுப்பி 10 கிலோ பாதாமும் 10 கிலோ முந்திரியும் 10 கிலோ பிஸ்தாவும் வாங்கிட்டு வர சொல்லு. ஏ சஞ்சய், நீ இன்னும் வயலுக்கு போகவே இல்லையா? அப்பா, நம்ம கிராமத்துல சங்கர்னு பேருடைய துணிகளை அயன் பண்ற ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் நேத்து இறந்துட்டாரு. சங்கருடைய மனைவி கிட்ட சங்கருடைய இறுதி காரியத்தை முடிக்கிறதுக்கு கூட அவங்க கிட்ட பணம் இல்லையா. முதல்ல டிஜோரியில இருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சங்கருடைய மனைவி கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. பிகாரிலால் மனசார எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் பண்ணுவாரு. யாராவது கஷ்டப்படுறவங்க பிகாரிலால் கிட்ட வந்து உதவி கேட்டாங்கன்னா அவங்கள அவரு வெறும் கையோட அனுப்ப மாட்டாரு. கிராமத்து ஆத்தங்கரை பக்கத்துல சாதுங்க தங்கறதுக்கு ஒரு குடில் இருக்கு. பௌர்ணமி அமாவாசை சமயத்துல பிகாரிலால் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாரு. பிகாரிலால், நீ ஒரு பெரிய பணக்காரினா இருந்தாலும் உனக்குள்ள அந்த அகங்காரமே இல்ல. இதுவே உன்னுடைய பொருளாதார செழிப்புக்கு ஒரு முக்கியமான காரணம். சுவாமிஜி, என்னுடைய சின்ன வயசுல நான் என் அப்பா கூட உங்களை பார்க்க வந்திருந்தேன். அகங்காரத்தை விடணும்ன்ற நீங்க செஞ்ச உபதேசத்தை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அதே கிராமத்துல மூல்சந்துன்னு பேர் கொண்ட ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவர்கிட்டயும் 500 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற அகங்காரம், திமிரு, கஞ்சத்தனத்தினால மூல்சந்தோட வியாபாரம் சரியா நடக்கிறது இல்ல.
மூல்சந்த் கூட சாதுங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவாரு. ஆனா அவரு தானம் தர்மம் பண்றதுல கூட அவருக்குள்ள அந்த திமிருத்தனம் இருந்துச்சு. இந்தாங்க ஐயா, நான் உங்களுக்காக சுத்தமான நெய்யில கோதுமையோட செஞ்ச ஸ்வீட்டை கொண்டு வந்திருக்கேன். நான் இது உங்களுக்காக செய்யறதுக்கு 5239 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அது தவிர இந்த கிராமத்துல என்ன மாதிரி இந்த உணவை வேற யாரு கொடுப்பாங்க உங்களுக்கு? மூல்சந்த் தன்னோட பயிர்களை ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில வியாபாரம் பண்ணணுங்கிற மைண்ட்லயே இருந்தாரு. ஒரு சமயம் மூல்சந்த் கார்ல தன்னோட கிராமத்தை விட்டு வெளியில போகும்போது ஒரு சிட்டி ஆளு அவர்கிட்ட வழி கேட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வழியா போன பத்தேகஞ்சுக்கு போக முடியுமா? ஆமாங்க சார், இந்த ரோடு ஃபத்தேகஞ்சுக்கு தான் போகுது. நீங்க என்ன விஷயமா ஃபத்தேகஞ்சுக்கு போறீங்க? என்னுடைய பேரு ரஞ்சித் ஆஹூஜா. என்னுடைய நிறுவனம் சால்ட் சிப்ஸும் அப்பளமும் தயார் பண்ணுது. நான் 200 டன் உருளைக்கிழங்கு வாங்க போறேன். உங்களுடைய நல்ல நேரம், நீங்க என்ன இங்க மீட் பண்ணீங்க. என்கிட்ட பல ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு. நானும் உருளைக்கிழங்கு விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ உருளைக்கிழங்கு என்ன தவிர இந்த கிராமத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. சரி சரி, வீட்டுக்கு வாங்க, நாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு மற்ற விஷயங்களை பத்தி பேசலாம் வாங்க. மூல்சந்த் அவர்கிட்ட நல்ல விதமா பேசி அந்த முதலாளி கிட்ட இருந்து அந்த ஆர்டரை வாங்கினாரு. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு நம்பர் 1 குவாலிட்டியில தான் உருளைக்கிழங்கு வேணும். அந்த உருளைக்கிழங்குல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், எங்க உருளைக்கிழங்க பத்தி எந்த ஒரு கம்பெனிலையும் குறை சொன்னதே கிடையாது. மூல்சந்த் தன்னோட வியாபாரத்துல நல்ல லாபத்தை பெறணுங்கிறதுக்காக ரொம்ப குறைவான விலையில உருளைக்கிழங்கு விதையை விதைச்சாரு. அதுல அவரு சரியான உரத்தை கூட போடல. சிப்ஸ் கம்பெனியோட ஓனர் மூல்சந்த் கிட்ட 200 டன் உருளைக்கிழங்க வாங்கிக்கிட்டு போனாங்க. ஆனா சில மாசத்துக்குள்ளேயே அந்த உருளைக்கிழங்கு அழுகி போச்சு. மிஸ்டர் மூல்சந்த், நாங்க உங்களை நம்பணும், ஆனா நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. இனிமே நாங்க உங்ககிட்ட உருளைக்கிழங்கு வாங்க மாட்டோம். அடுத்த ஆர்டரை நாங்க பிகாரிலாலுக்கு கொடுத்துட்டோம். பிகாரிலால் பிகாரிலால் பிகாரிலால், அந்த பிகாரிலால் எனக்கு வர்ற ஆர்டர் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறான். அவன் ஒருத்தனால எனக்கு ஒவ்வொரு தடவையும் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. பிகாரிலால் என்னைக்கு அவன் அழியிறானோ அன்னைக்கு தான் நான் செழிப்பா வாழ முடியும். மூல்சந்த் ஆத்தங்கரை கிட்ட இருக்கிற சாதுவை போய் பார்த்தாரு. மகாத்மா ஐயா, நான் உங்களுக்கு சுவையான உணவை சாப்பிட கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க உங்களுடைய அற்புத சக்தியால பிகாரிலாலுடைய விவசாயத்தை நீங்க முழுசா அழிக்கணும். நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுப்பா. கிழவா, இனிமே நான் உனக்கு எந்த ஒரு தானமும் கொடுக்க மாட்டேன். அது உன்னோட விருப்பம்ப்பா. ஆத்த தாண்டி காலை கான்னு ஒரு மந்திரவாதி இருந்தான். மத்தவங்க விருப்பப்படுற விஷயங்களை செய்யறதுக்கு நிறைய பணம் வாங்குவான். மூல்சந்த் அந்த காளைக்கான போய் பார்த்து சொன்னா, காளிகான், நீங்க எனக்காக ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். அதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற பணம், அதை வச்சு நீங்க உங்க 7 தலைமுறையும் உட்கார்ந்து சாப்பிடலாம். நீ என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, இந்த சூனியக்கார அந்த வேலையை உடனே செஞ்சு முடிப்பான். பிகாரிலால் விவசாய நிலத்தை நீங்க புதக்கொழியா மாத்தணும். அந்த மந்திரவாதி ஒரு செடியை கொடுத்து அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த செடியை அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அங்க இருக்கிற செடிங்களுக்கு நடுவுல இந்த செடியை கொண்டு போய் நட்டு வைக்கணும். அப்புறம் இந்த காளி செஞ்ச அற்புதங்களை நீ எங்க பாப்ப. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு மூலச்சந்த் அந்த செடிய பிகாரிலாலோட வயல்ல நட்டான். மறுநாள் பிகாரிலால் தன்னோட வயலுக்கு போய் பார்த்தபோது அவரோட மொத்த நிலமும் புதக்குழியா மாறிடுச்சு. அட கடவுளே, என்ன இது? ஒரே ராத்திரியில இவ்ளோ பெரிய வயல் புதக்குழியா மாறிடுச்சே. இந்த வயல்ல 300 டன் உருளைக்கிழங்கு இருந்துச்சே. அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு ஆர்டர் கொடுத்த கம்பெனிக்கு நான் உருளைக்கிழங்க அனுப்பணும். என்னுடைய வயல் நாசமா போக கூடாது. இந்த வயல் புதக்குழியா மாறிடக்கூடாது. பிகாரிலால் அழுதுகிட்டே அந்த புதக்குழிக்குள்ள குதிச்சாரு. அவர் அந்த புதக்குழியில விழுந்ததுக்கு அப்புறம் கூட அவரு முழுகல. அவரோட உயிர் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அவரு உள்ள இறங்க இறங்க கடைசியில் தரைக்கு போய் சேர்ந்தாரு. அங்க உள்ள பார்த்தா தங்கத்துல உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அவர் அதுக்குள்ள இருந்த தங்க உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்தாரு. பிகாரிலால் ஒரு கிரேனை வர வச்சாரு. அப்புறம் அந்த புதக்குழியில இருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வெளியே எடுத்தாரு. மொத்த கிராமமும் அங்க ஒண்ணு கூடுச்சு.
பிக்காரி லாலோட வயல் புதக்குழியா மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு மூழ்ச்சந்துக்கு தெரிஞ்சதும், அதுவும் தங்க உருளைக்கிழங்கு கிடைச்சதுன்னு சொன்னதும் அவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஒரு புதக்குழிக்குள்ள தங்கத்துல உருளைக்கிழங்கு எப்படி கிடைக்கும்? ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ராத்திரி போனதுக்கு அப்புறமா மூழ்சந்த் பிக்காரி லாலோட நிலத்துக்கு வந்தாரு. புதக்குழிக்குள்ள குதிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அந்த புதக்குழிக்குள்ள மூழ்சந்த் முழுசா முழுகிட்டாரு. அவரோட மூச்சும் நிக்க ஆரம்பிச்சது. அட என்னப்பா கொடுமை இது! இது உண்மையான புதக்குழி! யாராவது காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்களே! ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ஆளு மூழ்சந்த் அந்த புதக்குழிக்குள்ள முழுகிறத அவர் கவனிச்சாரு. அவர் உடனே மூழ்சந்த் கிட்ட ஓடினாரு. அதுக்கு முன்னாடியே மூழ்சந்த் முழுகிட்டாரு. புதக்குழியில இருந்து மூழ்சந்தோட பிணத்தை எடுத்தாங்க. சாது ஐயா, என்னால அந்த புதக்குழிக்குள்ள நல்லா மூச்சு விட முடிஞ்சது, அதே மாதிரி வெளியவும் வர முடிஞ்சது. ஆனா மூழ்சந்த் எதுக்காக அதுல மூழ்கிட்டாரு? உன்னுடைய விவசாய நிலத்தை அந்த மூழ்சந்த் தான் புதக்குழியா மாத்திட்டான். ஆனா எப்படி? ஆத்த தாண்டி இருக்கிற முல்லை சூரியக்காரங்கிட்ட உனக்கு சூனியம் பண்ணாங்க. ஆனா அவ என்னுடைய சிஷ்யன்தான், ரொம்ப தைரியமானவன். நான் தான் அவனை ஒரு சூனியக்காரனா மாத்தி ஆத்த தாண்டி இருக்க வச்சேன். ஏன்னா தப்பான எண்ணங்கள் கொண்ட ஜனங்க தவறான செயல்கள் செய்யறதுக்காக அவங்கிட்ட போவாங்க. ஆனா அவங்களுடைய தவறான வேலை முழுமை அடையாது.